ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கீரை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கீரையோட நேம் என்ன அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஏதோ ப்ரெஷர் கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரைக்கு இலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பூ வரும். அடுத்தது அதில் வந்து ஒரு காய் வரும். ஒயிட் கலரும் லைட் அந்த பீச் கலர் மாதிரி ஒரு கலரில் இது வந்து வரும். அந்த காயும் பூவும் வரும். ஸோ இது நம்ம செடியில் இது வரைக்கும் அந்த காயும் பூவும் வரலை. இது வந்து கம்பு நட்டாலும் வரும், சீடு மூலம் மட்டும் வரும். ஸோ நான் வந்து கம்பு நட்டு தான் இந்த செடியை வளர்த்தேன். இது வந்து எப்படி வளர்ந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட கம்பு இருக்குதுல்ல, கம்பை கட் பண்ணி சும்மா நட்டாலே போதும், சூப்பராக வளர்ந்துடும். இதில் வந்து நிறைய கம்பு நட்டேன், எல்லாமே முறிஞ்சு போச்சு. இந்த தென்னை மரத்து பக்கத்தில் நட்டுருக்கேன்னா, ஸோ அந்த தென்னை வலையெல்லாம் விழுந்து அது ரொம்ப இதாகிட்டு டேமேஜ் ஆகி 2 கம்பு தான் நமக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கீரை இவ்வளோ கிடச்சிருக்குல, இதை வந்து ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா இருக்குது. ஸோ இதை என்ன மாதிரி பொரியல் பண்ணலாம், நான் என்ன மாதிரி பொரியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கீரையை நம்ம இந்த மாதிரி அடத்து எடுத்து வச்சிடணும். சிலர் வந்து இதை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பொரியல் பார்த்தா வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து இந்த கீரையை பொரியல் பண்ணும்போது அந்த வெங்காயம் நம்ம சவைப்போம்ல, அதுதான் அதோட டேஸ்ட்டே. ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை இது எதுவுமே போட வேண்டாம். நம்ம வந்து வத்தல் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது வத்தல் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக வதங்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். சால்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து சீக்கிரம் வதங்கிடும். அப்புறமா மெயினாக என்னென்னா, கீரை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அளவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப உப்பு கச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறமா கீரை வந்து குக் பண்ணும்போது நம்ம மூடி வச்சு சமைக்காமல், அந்த கீரை வந்து சமைக்கும்போது மூடி இல்லாமல் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கீரையோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது, அந்த க்ரீன் கலர்லேயே அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பாருங்கள், கீரையை வதக்கும்போது கீரை எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது பெரிய பெரிய இலைகளாக நம்ம அதில் வதக்கும்போது அது சுருங்கி ரொம்ப கம்மியாகிரும். உங்களுக்கு இதில் பார்த்தா வெங்காயம் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வெங்காயம் சவைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய டேஸ்ட்டும் இந்த கீரைக்கு டேஸ்ட்டும் தான் நல்லா அழகாக நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக போதுன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம், தேவையான அளவு. அதாவது வெங்காயம் வந்து முங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம கீரை வந்து ரெடி ஆகியாச்சு, டேஸ்ட்டான கீரையும் ரெடி ஆகியாச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி இந்த கீரைக்கு என்ன நேம் சொல்லுவீங்க, என்ன மாதிரி குக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகியாச்சு, இனி சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.